ஓம் சரவணபவ. இந்த வீடியோவில் நம்ம சத்யவான் சாவித்திரி கதையை பற்றி பார்க்கலாம். கணவன் இறந்த பிறகு சாவித்திரி தன்னோட சாதுரிய திறமையால் எப்படி யமதர்மராஜா கிட்டேருந்து தன் கணவனோட உயிரை திரும்ப மீட்டுட்டு வர்றாங்கன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியோட மகள் சாவித்திரி. சாவித்திரி வீரத்தில் மிகவும் சிறந்தவங்க. இவங்க ஒரு நாள் வேட்டைக்கு செல்றப்ப தியானத்தில் இருந்த சாலுவ தேசத்து இளவரசனான சத்தியவானை பார்க்குறாங்க. சத்தியவானோட தந்தையோ ஒரு போரில் நாட்டையும் மக்களையும் இழந்துடுறாரு. அதனால் காட்டில் தன்னோட மகன் சத்தியவானோடையும் மனைவியோடையும் வசிச்சுக்கிட்டு வர்றாரு. பார்வையற்ற தன்னோட தந்தையையும் தாயையும் கனிவோடையும் பாசத்தோடையும் கவனிக்கிறாரு சத்தியவான். இதை பார்த்த சாவித்திரி அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டு தன்னை சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் செய்கிறாங்க. ஒரு நாள் மந்திர தேசத்துக்கு வந்த நாரதர் சாவித்திரியோட தந்தைக்கிட்ட இன்னும் 1-2 வருஷத்தில் சத்தியவான் இறந்துருவார், அதனால சாவித்திரியை அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க வேண்டாம்னு எச்சரிக்கை செய்கிறாரு. ஆனால் சாவித்திரியோ விடாப்பிடியா சத்தியவானை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவரையே திருமணமும் செஞ்சுக்கிறாரு. கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் சாவித்திரி கனிவோடையும் அன்போடையும் பார்த்துக்கிறாங்க. அரண்மனையில் வசிச்சுட்டு வந்த சாவித்திரி இது எல்லாத்தையுமே எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக தன்னோட கணவனையும் மாமனார் மாமியாரையும் கவனிச்சுக்கிறாங்க. காட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. சத்தியவானோட ஆயுள் முடிகிற நேரமும் வருது. அன்னைக்கு அவங்க 2 பேருமே காட்டில் ஒன்றா போய் பழம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தியவான் மயங்கி விழுந்துடுறாரு, இறந்தும் போயிடுறாரு. அவரோட உயிரை யமதர்மராஜா எடுத்துக்கிட்டு போறாரு. சாவித்திரி யமதர்மராஜாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. தலை சிறந்த கற்புக்கரசி சாவித்திரிங்கிறதுனாலையும் கணவன் இறப்பான்னு தெரிஞ்சும் தைரியத்தோட சத்தியவானையை திருமணம் செஞ்சுக்கிட்டதாலையும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனாலையும் யமதர்மராஜா சாவித்திரிக்கு காட்சி கொடுத்து திரும்ப வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சாவித்திரியோ என் கணவரோட நான் வாழ விரும்புகிறேன், நான் பதிவிரதங்கிறது உண்மைன்னா அவரோட உயிரை திருப்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யமதர்மராஜாவோ இறப்புக்கு அப்புறம் யாருக்கும் வாழ்வு கிடையாதுன்னு மறுத்தர்றாரு. அதுக்கு பதிலாக வேறு எந்த வரம் வேணாலும் கேளுங்க, அதையே நான் தர்றதாகவும் சொல்லிடுறாரு. சாவித்திரி சமயோஜிதமாக யோசிச்சு என்னோட மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கணும், ஆண் வாரிசு இல்லாத என்னோட அப்பாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், எனக்கு 100 குழந்தைகள் வேணும்னு வரம் கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம யமதர்மராஜா அந்த வரத்தை எல்லாம் தர்றேன்னு சொல்லி வரத்தையும் கொடுத்துட்றாரு. உடனே சாவித்திரி எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும்னா என் கணவனோட உயிர் எனக்கு வேணும், என் கணவன் உயிரோட இருந்தாதான் எனக்கு அந்த வரம் கிடைக்கும், அதனால அவரோட வரத்தை திரும்ப கொடுங்கன்னு யாசிக்கிறாங்க சாவித்திரி. யமதர்மராஜாவோ அவளோட அறிவு திறமையை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டுட்டும் போயிடுறாரு. இதுதான் சத்தியவான் சாவித்திரியோட கதை. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணையிற சமயத்தில் காரடையான் நோன்பு இருக்கிறது வழக்கம். மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கிற விரதம் தான் காரடையான் நோன்பு. மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்குற வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். தாலி பாக்கியத்திற்காக பெண்கள் இருக்கும் காரடையான் நோன்பு பற்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம்.